ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ ஆடியோ அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு மாதிரியான ஆடியோ அப்டேட்ஸ்லாம் கிடச்சிட்ருக்கு. ஸோ திருநெல்வேலி, அதுக்கப்புறமேட்டு செங்கல்பட்டு, நாமக்கல், திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ப்ரீவியஸாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கும், ரிசல்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது, ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் மார்ச் எண்டுக்குள்ளே வரும்னு சொன்னதில் கூட ஏப்ரலில் வரும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நான் சேனலோட இதில் வந்து ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து திருச்சியிலேருந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் சேனலில் வந்து அப்டேட்ஸு. ஸோ இதெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசின ஆடியோஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ innovativekarthi811@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஆடியோ சென்ட் பண்ணலாம். என்கிட்ட எதை கேட்கணும் பேசணுன்னாலும் தாராளமாக பேசலாம். ஓகே, திருச்சியிலேருந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த ஆடியோவாக அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை கேட்டு வந்துடுங்க. அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேட்டு வாங்க. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம், நாங்கள் உரையிலிருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். பையன் வந்து நவம்பரில் இந்த ரேஷன் கடை சேல்ஸ்மேன் இன்டர்வியூ போகிறாங்க. சரிங்க சார். அது என்ன ப்ராசஸிங் இருக்குது? இந்த அன்றைக்கி ஒரு சாட் பேசிட்டாரு, இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து 1000 எதிர்பார்க்கலாம் அப்படின்னாரு. அதாவது இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வெப்சைட் தான் சார் பார்க்கணும், ரிசல்ட்டு அதில் வந்திருக்காங்களா என்னன்னு பாருங்கள். வெப்சைட்டில் அப்படியே ஒன்றும் காமிக்கல. அது வரும் அதில் தான் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் தான் வருமா? ஆமாம். எத்தனை நாளில் எதிர்பார்க்கலாம்? வரும் சார், எப்போன்னு சொல்ல முடியாது, டேட்டு கன்ஃபார்ம் ஆனால் சொல்கிறீங்க? டேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது சார், ஆனால் வரும். சரி, வெப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கோமா? ஆமாங்க சார். சரி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ வெப்சைட் பாருங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, டேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில மாவட்டத்தில் இதுதான் சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த டேட்டில் வரும்னு சொன்னால் அந்த டேட்டில் நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு வெப்சைட் பாருங்கள். வெப்சைட் பாருங்கன்னா நிறைய பேர் வெப்சைட்டில் எதுவுமே வரலையேன்னு அப்படின்னு இவர் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஸோ வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு இந்த இன்டர்வியூ ஆல் டிக்கெட் அந்த சேஞ்ச் ஆகி திடீர்னு ரிசல்ட் பப்ளிஷ்டுன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது எப்போ வேணால் நடக்கும், நைட்டு நடக்கும், காலையில் நடக்கும், எந்த மாவட்டத்தில் வேணால் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வெப்சைட்டை ஒரு ஹோம் ஸ்க்ரீன், அதாவது அந்த கூகுளில் போய்ட்டு அந்த சென்ட் டு ஹோம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், அதை கொடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டெய்லியும் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, தினமுமே ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம போய் செக் பண்ணணும். வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது க்ளோஸ்டுன்னு மாறலாம், இல்லை ரிசல்ட் பப்ளிஷ்டுன்னு மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எப்போ வேணால் வரும், திடீர்னு வரும்னு சொல்லிட்டுலாம் வராது. ஸோ அதுக்காக தான் வெப்சைட் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெயில், எஸ்எம்எஸ், போஸ்ட்டு, ரிசல்ட் வரும், இதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் நம்பாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறீங்க. அதுதான் அந்த ஒவ்வொரு வெப்சைட்லையும் போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழேயே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்லேயே இருக்கும் அட்ரஸ், ஃபோன் நம்பர். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். எடுக்கலை அப்படின்னா அவங்க ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ரிசல்ட்டை பற்றி எந்த ஒரு இதுவும் தெரிலன்னு அவங்களுக்கே அர்த்தம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறது இல்லை. நம்மளும் ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ திருச்சி போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டும் நான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வீடியோஸாக போடுவேன். போட்ட டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்டேட்ஸ் மாறும், அதுவுமே நான் சொல்லுவேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நியூஸ் சேனலில் வந்து வந்த அப்டேட் ஒன்று இருக்குது, அதில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோவும் கேட்டு வந்துடுங்க. அதே போல் நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் பணி சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒரு கட்டுநர்கள் நியமிக்கலாம், அல்லது அரிசி, சர்க்கரை மற்றும் பருப்பு வகைகளை பேக்கிங் செய்து கொடுக்கலாம். அதே போல மேலும் காலியாக உள்ள விற்பனையாளர்கள் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேன்களுக்கெல்லாம் 15,000 மாசம் வந்து 15,041 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சம்பளம் உயர்த்தி கொடுத்தால் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் என்று கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்து கொண்டிருக்கா. அதே மாதிரி கட்டுனர் பற்றி சொன்னார், எல்லா கடையிலையுமே கட்டுனர் வேணும்னு. இப்போ ஊரக, அதாவது அர்பன் ஏரியாவில், நகரப்பகுதியில் அந்த கட்டுனர் இருக்காங்க, கிராம பகுதியில் இல்லாத குறை இருக்குது. நேற்றைக்கு எங்களுடைய முதன்மை செயலாளர் தலைமையில் இது சம்பந்தமாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று வருகின்ற காலத்திலே அந்த பணியிடங்கள் எல்லாம் தோற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பளத்தை பற்றி பேசுனீங்க சேல்ஸ்மேனுக்கு, அதுக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு அவரிடத்தில் அந்த கேள்வி கேளுங்க, அதற்கான பதிலை சொல்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுனர்னால் பேக்கரு.
இந்த இன்டர்வியூலாம் வைக்கிறது எதுக்கு, நம்ம ஆள் எடுத்து ஆள் இல்லாத இடத்துல போடுறதுக்கு தானே. ஸோ வந்து இப்போ அர்பன் ரூரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. அதாவது அர்பன்னா இப்போ வந்துட்டு நம்ம நகர்ப்புறங்கள்னு சொல்லலாம், ரூரல் ஏரியானா கிராமப்புறங்கள். ஸோ அர்பன்லலாம் வந்து பேக்கர்லாம் இருக்கிறாங்க, ரூரலில் தான் இல்லை, கிராமப்புறத்தில் தான் இல்லை. ஸோ எப்படினாலும் வந்துட்டு இப்போ நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கிறவங்கள எடுத்து எங்கே வேணால் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி சேல்ஸ்மேனும் வந்துட்டு விற்பனையாளர்னு சொன்னார் இல்லையா, அவங்களெல்லாம் ஃபில் பண்ணணும் இல்லையா, அதை பற்றி இந்த மாதிரி கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி அந்த மாதிரிலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். போன தடவை நடந்தது, சேல்ஸ்மேனு பேக்கர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு 1 கடை 2 கடை 3 கடை இந்த மாதிரி பார்க்குற மாதிரியான சூழ்நிலையும் அமையும். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மந்த் சேலரி தான், எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே வந்து இப்போது வாரத்தில் இருக்க 7 நாட்களில் 3 நாள் இந்த கடை 3 நாள் அந்த கடை, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களால் பண்ண முடியல, புது ஆளுங்களை இன்டர்வியூ வச்சு எடுங்க, இன்டர்வியூ வச்சுட்டிங்களே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ போன வாட்டி இதெல்லாம் நடந்துச்சு, நியூஸ் பேப்பர்லலாம் வந்துச்சு. எவ்வளோ நாளைக்கு நாங்களே பார்த்துட்ருப்போம், புது ஆள் எடுத்து அவங்களுக்கு சும்மா குறையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்பயுமே ரிசல்ட் வந்துட்டு ப்ராசஸிங் ஆகி தான் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து அவங்க ப்ராசஸிங்கில் இருக்குது, நாங்கள் போடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது, லிஸ்ட் ரெடி பண்ணாமே எப்படி ரிசல்ட்டை விடுவாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்துட்டு பணிச்சுமை அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சா கண்டிப்பாக ரிசல்ட் சீக்கிரம் நோக்கி போகலாம். அதே மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்குற முன்னெல்லாம் இவ்வளோ நாளாக அப்டேட்டே இல்லை, ஜனவரி பிப்ரவரிலாம் ஒரு அப்டேட் இல்லை, இப்போலாம் ஃபோனில் அப்டேட்டாக சொல்கிறாங்க. ஸோ மார்ச் எண்டுன்னு சொல்லி மார்ச் முடிய போகுது, அடுத்து ஏப்ரல். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ வந்துட்டு ஒரு 7-8 மாவட்டத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஒரு சில மாவட்டத்தில் ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ வந்து என்னடா நம்ம டிஸ்ட்ரிக் பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் எல்லா மாவட்டமே போடுவேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ரிப்பீட்டடாகவும் போடுவேன். இல்லை அப்டேட் கிடைச்சாலும் உடனே நான் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஊரில் என்ன நிலவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால், அந்த ஆடியோ இருந்தால் இல்லை நியூஸ் பேப்பரில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நேரில் போய் கேட்டாலும் சரி, நீங்கள் ஒரு ஆடியோவை கூட ரெக்கார்ட் பண்ணி இதை சொல்லுங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கும் போது நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும். ஸோ அது எப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்மில் தான், சேனலில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மெயில் ஐடிக்கு எதுனாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் ரெகுலராக நான் அப்டேட் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் கலெக்ட் பண்ணி ஆடியோஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கவலையப்படாதீங்க, ரிசல்ட்டை நோக்கி சீக்கிரம் போவோம். ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, ஸோ ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம போகும்போது தான் ரிசல்ட்டை நோக்கி போக முடியும். இது எடுத்தோம் கௌதம் டிஎன்பிசி மாதிரி ஒரு நாளில் வர ரிசல்ட் கிடையாது. ரிசல்ட் ஒரு மாவட்டம் விட ஆரம்பித்தா கூட கடைசி மாவட்டம் 38 மாவட்டமும் வந்து முடிக்கிறதுக்கு எப்படியும் அது ஒரு ப்ராசஸிங் டைம் ஆகும். ஒரு நாளைக்கு 3-2 தான் வரும். ஆனால் ஒரு மாவட்டம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது கவலையப்பட வேணாம், கேப்பே இல்லாமல் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலில் சண்டே சாட்டர்டே கூட ரிசல்ட் வந்திருக்கு, கவர்மெண்ட் லீவில் கூட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நிறைய குழப்பங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், அதெல்லாம் எதுவும் பண்ணிக்காதீங்க. வேலை இருந்தால் வேலை செஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நான் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். இந்த செங்கல்பட்டு, அதுக்கப்புறமேட்டு கிருஷ்ணகிரி, திருச்சி இப்போ போட்டாச்சு, அதுக்கப்புறமேட்டு திருநெல்வேலி, நாமக்கல், திண்டுக்கல் எல்லாமே ஆடியோவாக போட்டிருக்கேன். பார்க்கலன்னா மேலே ஐகார்ட் லிங்க், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் கிடைக்கும். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். என்ன அப்டேட்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.